அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 2024 புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழும், என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இருக்குமா, நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா, இது மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கடகராசி அன்பர்களே, 2024ஆம் ஆண்டுல மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சார அடிப்படையில மிக முக்கியமான ஒரு ராசி. காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசி. 2023ல ரொம்பவே சஃபர் ஆனதும் இந்த கடகராசி அன்பர்கள் தான். சனி பகவான் எவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்திருப்பார். கண்டக சனி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குச்சி எடுத்து கையில் அடிச்சா எந்த அளவுக்கு வலிக்குமோ அதை தாண்டி வலிய கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி கொடுத்திருப்பார். மனதாலும் சரி உடலாலும் சரி பட்ட கஷ்டம் வேதனை அவ்வளவு இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, யாருடைய சொல் உண்மை அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் அமையும். குடும்பத்துல குழப்பம் உண்டாகி இருக்கும். தேவையில்லாத ஒரு சின்ன விஷயம் வாழ்க்கையின் முடிவுக்கே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இக்கட்டான பிரச்சனையை உருவாக்கி இருக்கும். நம்மளுடைய பொருளாதாரம் கேள்விக்குறியாயிருக்கும். கரெக்டா சொல்லணும்னா, நிம்மதிங்கிற வார்த்தைய 2023ல முழுவதுமா அனுபவிக்காத ஒரே ராசி யாருன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான். முதல் காரணம் சனி பகவான். ஏன்னா கண்டக சனியினால உடல் அளவுலையும் பிரச்சனை, மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னா கூட அதை பேலன்ஸ் பண்ணிடலாம். ஆனா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போய் விட்டுருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனசுல ஏற்படக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களும் சரி, நமக்கு சுத்தி உள்ளவங்க கொடுக்கக்கூடிய துரோகமும் சரி நம்மளை அவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கும். என்ன தவறு செஞ்சோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் செல்ஃப் அனலைசிஸ் சுயமா நம்ம பரிசோதிச்சாலுமே நம்ம மேல தப்புங்கிறது பெருசா கிடையவே கிடையாது. நம்ம யாரை நம்புறோமோ அவங்க தான் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. யாரை நம்ம பணம் கொடுத்து காப்பாத்தலாம் நினைப்போமோ அவங்க தான் நம்ம பணத்தை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி பின்தங்கியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். 2023 இறுதியில ஒரு சில பேருக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். 2023 பிற்பகுதியில ஒரு சிலருக்கு வேலையே இல்லாம இருந்திருக்கலாம். நீங்க ஆசைப்பட்டு ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், இதோ கிடைக்கும், வரும் அப்படின்னு சொல்லி உங்களை அலைய விட்டு ஏமாற்றம் அடைய செய்து மனசுல இல்ல எனக்கு வேண்டவே வேண்டாம், ஏதோ ஒரு 5-10 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்க வேலையே பார்த்துக்கிறேன், இதுவே எனக்கு போதும்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி இருப்பாங்க. திருமண வாழ்க்கையை பத்தி நாம யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, 10ல குரு. குரு பலன் கிடையாது. 10ல குரு பதவி பறி போகும். வேலை இல்லாம கூட நிறைய பேர் உட்கார்ந்துருப்பீங்க. உங்க வாழ்க்கையில திரும்பி பார்த்தோம்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துல இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை உங்களுக்கு வந்திருக்காதுங்கிறது தான் உண்மை. அதுவும் கடக லக்னமா நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையின் உச்சகட்டத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. கண் கூட அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கேள்வி ஞானம்னு சொல்றாங்க இல்லையா, இதுவே உங்களுக்கு இல்லாம போயிருக்கும். சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்லிக்கிட்டு நீங்க ஏதோ ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே தவிர எந்த விஷயத்துக்காக ஓடுறீங்கிற விஷயமே உங்களுக்கு மறந்திருக்கும். கடன் கழுத்தை நெரிச்சிருக்கும். பேச்சு தீயினால் சுட்ட புண் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருக்கும். யாரையும் நம்ம பழி சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய இயலாமை, நம்ம அன்பின் ஏமாற்றம் தான் நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? மனசுல வலிங்கிறது இருக்கும்போது அந்த வலிக்குண்டான காயம்ங்கிறத யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்லுங்க? வேதனை ஒரு புறம் இருந்தாலும் சரி, அது என்னைக்காவது ஒரு நாள் மாறிடுமா அப்படின்னு இறைவனை நோக்கி வேண்டும் போது 2024ல மாற்றம் உண்டுங்கிறது தான் உண்மை. காரணம், கண்டக சனி முடிவடையுது. மெயினா குரு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரார். லாபஸ்தானத்துக்கு குரு வருவதுங்கிறது
12 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் நடக்கிறது. இந்த குரு லாபஸ்தானத்துல வந்து அமரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பெஸ்ட்டான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். எப்படின்னு பார்த்தா, உங்களுடைய சுக்கிரன் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கிரகம் கடகத்துக்கு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வெள்ளிங்கிற ஒரு விஷயம் கடகராசிக்காரங்க பயன்படுத்தினா, அவங்க வாழ்க்கையில நிறைய திருப்புமுனை வருங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வெள்ளிய அணிஞ்சு பாருங்க. கடன் சுமை உங்களுக்கு குறையும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும். வெள்ளிக்கிழமை நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க. உங்களுடைய அடிப்படை விஷயங்கள், பிரச்சனைகள் கூட ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி, நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லும்னு சொல்லலாம். இன்னமும் சொன்னா, வெள்ளிக்கிழமை திருமணம் பண்ணி பாருங்க. வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சவாலான ஒரு பிரச்சனைய கூட வெள்ளிக்கிழமை உட்கார்ந்து பேசி பாருங்க. 100% வெற்றி உண்டு. அப்படி சாதகமா உள்ள வெள்ளியில் சுக்கிர பகவான் வீட்டில் குரு பகவான் வாசம் செய்ய போறார் அடுத்த ஓராண்டுக்கு. இந்த ஓராண்டு அவர் இங்க அமரும்போது என்ன செய்வாருன்னா, முதல் வேலையா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்த கேது பகவான அவர் பார்க்கிறார். 5ஆம் பார்வையா உங்க 3ஆம் வீட்டை பார்க்கிறார். முயற்சி ஸ்தானம் வலுவடையுது. எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சா வெற்றி உண்டு. நம்மளால முடியும் அப்படிங்கிற மன நம்பிக்கையையும் தாண்டி அது முடியுங்கிற எண்ணம் ஏற்படும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா 7ஆம் பார்வையா உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். குழந்தை ஸ்தானம் இது. குழந்தை பாக்கியம்ங்கிறது ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் பரிபூரணமா 2024 பிற்பாதியில உண்டுங்கிறது தான் உண்மை. குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா 9ஆம் பார்வையா உங்க கலத்திரஸ்தானத்தை திருமணஸ்தானத்தை 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் ஏங்கி தவிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு பகவானுடைய பார்வை இல்லாம இருந்ததுதான். உங்க கலத்திரஸ்தானத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு குரு பார்வை கலத்திரஸ்தானத்துக்கு கிடைக்குது. இல்ல ரொம்ப வருடம் கழித்து கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுக்கு பிறகு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் குரு பார்வை பரிபூரணமா கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியமும் சரி, திருமண பாக்கியமும் சரி, ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் 200% உண்டுங்கிறது தான் உண்மை. உங்க தொழில் விருத்தி அடைய போது, பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய போது, வாழ்க்கையில செம்மையான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கும் ஒரு நாள், உங்க உத்வேகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், உங்க பேச்சிலும் சிந்தனையிலும் பப்ளிசிட்டி அதிகமாகக்கூடிய நாள், அரசியல் மற்றும் மற்ற துறையில உள்ளவர்களுக்கு வாழ்க்கைய விரிவடைய செய்ய ஒரு உன்னதமான நாளாகும். உங்க லைஃப்ல ஒரு கேம் சேஞ்ச்னே சொல்லலாம். அதாவது உங்க வாழ்க்கை திருப்பு முனைய நோக்கி நகரக்கூடிய ஒரு ஆண்டா 2024 ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் நிச்சயம் உண்டு. இத தைரியமாவே சொல்லலாம். கடகம் அப்படின்னா இது சாதாரண ராசி கிடையாது. பல பேருக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ராசி. சுகஸ்தானம் 4ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தின்படி கடகராசி. பல பேரால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ராசி. 2024ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2024ல நீங்க என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தெளிவான சிந்தனை வரும். கடகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன விஷயம், முக்கியமான பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் உங்க வாழ்க்கைய திருப்பி போட போகுது 2024ல. முதல் பாயிண்ட், பிப்ரவரி மாதம் வரைக்கும் எந்த விதமான புதிய முயற்சிகள், புதிய ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, ஒரு அகலக்கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க. அவசரப்பட வேண்டாம். அப்படி செய்யும் பட்சத்துல நாள், கிழமை, நட்சத்திரம், குலதெய்வ அருளோட செய்யுங்க. அடுத்த விஷயம், 2024 பிற்பாதியில குரு பலன் இருக்கிறதுனால முதல்ல முயற்சி செய்யுங்க. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியமும் சரி 90 முதல் 200% கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. கடைசி பாயிண்ட், உங்களுடைய பொருளாதாரம் மேன்மை, உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்க பணம், கடன் வழக்குகள், கோர்ட்டு கேஸு, தலைமறைவு வாழ்க்கை, அதே மாதிரி சாக போற அளவுக்கு முடிவெடுத்துட்டு அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய வழிகள் எதுவா இருந்தாலும் சரி 2024ல நீங்க எல்லா விஷயத்தையும் ஜீரோவாக்கி வெளியில வரப்போறீங்க அப்படின்னா, அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க சுயஜாதகப்படி எந்த கோவிலுக்கு போகணுங்கிறத பாருங்க. சிம்பிளா ஒரு விஷயம், வியாழக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய பிரதோஷத்துல இரவு நேரத்துல நீங்க கலந்துட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு திகட்டாத ஒரு ஆனந்தம் கண்டிப்பா கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல நீங்க நினைத்தது நடக்க இறைவன் அருள் புரியட்டும். நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.